இதை சமைச்சு சாப்பிட்டால் இந்த கறி நல்லா இருக்குன்னு எவன சிந்திப்பானடா? சிந்திச்சாண்டா இந்த ஆட்சியாளர். நம் தாய் நமக்கு பால் ஊட்டிய தாயின் முளை மார்பு போல பூமி தாயின் மலை மார்படா மலை. உன் தாயின் முளை மார்பில் பால், பூமி தாயின் மலை மார்பில் அருவி. அருவியில் இருந்துதாண்டா ஆறு, ஆறுல இருந்தாண்டா நீர், நீர் இருந்தாண்டா சோறு, சோறுல இருந்தாண்டா வயிறு, வயிறுல இருந்தாண்டா உயிர், உயிர் இருந்தாண்டா வாழ்க்கை. இதாண்டா உலக சுழற்சி. தாயின் மாலை அறுப்பது போல மாலை பால் குடிக்கலாம், அறுத்த ரத்தம் குடிக்கலாமா? அந்த கொடுஞ்செயலை செய்பவன் இந்த திருட்டு திராவிட நாய்களா. இந்த உன் தாயின் மாற கரியாக எப்படி பார்க்க முடியாதோ அப்படி இந்த மலையை கல்லாகவும் மணலாகவும் எப்படிடா நீ பார்த்த? எப்படி பார்த்த? யார் உருவாக்க முடியும்? உங்க ஐயா முதலமைச்சர் சட்டசபையில் தீர்மானம் போட்டு கையெழுத்து போட்டா மழை நாளங்களை வளர்ந்துருமா? என்னத்தரா உனக்கு போதிச்சது? நீ என்னடா படிச்சு கிழிச்ச? என்ன படிச்சு கிழிச்ச? பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவோ, நாங்கள் இங்கு சாகவோ, அழுது கொண்டு இருப்போமா ஆண் பிள்ளைகள் அல்லமோ உயிர் வெல்லமோங்கிறான் நம்முடைய பாட்டன் பாரதி. தர்மமே வெல்லும் எங்க சொல்றாங்க, நீ வென்றுவியா அப்படின்னு. அதுக்கு தாண்டாயம் பாட்டம் பாடுறான். தர்மமே வெல்லும் எனும் சான்றோர் சொல் பொய்யாமோ? பொய்யா போயிருமா? கர்ம விளைவுகள் யாம் கண்டதெல்லாம் போதாதா? இவ்வளவு காலமும் என் இன மக்கள் பட்ட துன்பம், வேதனை, துயரம், இந்த கர்மம் அது தொலையாதாடா? தொலையணும், தொலைக்கணும். ஒரே வாய்ப்பு, இந்த மைக்குக்கு ஒரு ஓட்டை போட்டு, ஒரே ஒரு ஓட்டை போட்டு. என்னென்ன பாடுபடுத்தின? விவசாய சின்னத்தை கொடுத்தான், 6 தேர்தலில் போட்டி போட்டேன். படக்குன்னு எடுத்துக்கிட்டு இந்த மைக்கை கொடுத்தான். எப்போ கொடுத்தான்? அடுத்த வாரம் தேர்தல் இப்போ கொடுத்தேன். இப்போவும் நான் விரும்பிய சின்னத்தை போட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன். நேரம் இல்லைன்னு இதை கொடுத்துருக்கான். அடுத்த தேர்தலுக்கு வேற சின்னத்தில் நிற்கணும். என்ன வாடு என் தங்கச்சி சொல்றா பாரு. என்னைக்கு கூட்டம் 7 மணிக்கு கூட்டம்னா 6:45 நேரம் கொடுக்கறது. ஏன்? போர் செய்து பழக்கப்பட்ட போர் மரபினன் நான். எந்த நேரம் சண்டை வந்தாலும் சண்டைக்கு தயாரா இருக்கும். அந்த மாதிரி நீ எப்ப கொடுத்தாலும் பேசுவோம். இந்த மைக்கு இல்ல பேசுவோம், இந்த மேடை இல்ல பேசுவோம். என்ன துணிவில் நிற்கிறாய்? நீ ஏன் கூட்டணி வைக்க மாட்டேங்கிறாய்? இந்திய துணைக்கண்டத்திலே மிகப்பெரிய கூட்டணி வைத்திருப்பவன் சீமான் மட்டும்தான், நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஒரு நாட்டை தன் மக்களுக்கு சேவை செய்ய தொண்டாற்ற வருகிற ஒருவன் தன் மக்களை முழுமையாக நம்பணும், நேசிக்கணும். உங்கள் பிள்ளைகள் நாங்கள் எங்கள் மக்களை முழுமையாக நம்புகிறோம், நேசிக்கிறோம். அதனால் 8 கோடி மக்களோடு இணைந்து என் மக்களுக்காக இந்த தேர்தலை சந்திக்கிறோம். இதுதான் மாற்று, இதுதான் மாற்றம். என்ன செய்து விட்டார்கள் சீமானும் அவன் பிள்ளைகளும் அவன் தங்கைகளும் தம்பிகளும்? ஓட்டுக்கு காசு கொடுக்காமல் 36 லட்சம் வாக்கை பெற முடியும் என்று காட்டியிருக்கிறார்கள். அதிகாரத்தில் இல்லாமலே எங்கே பேனா சிலையை நீ கட்டிப்பார். எங்கே நீ 8 வழிச்சாலை, என் விளை நிலங்களை பறித்து, என் வீட்டு மனைகளை வீடுகளை இடித்து, என் மலையை நறுக்கி நொறுக்கி 8 வழிச்சாலையை நீ போட்டு பார். முடியல. சிப்காடுக்கு 2000-3000 ஏக்கர் விளை நிலங்களை கையகப்படுத்துவது எங்க? 1 ஏக்கர் நிலத்தை நீ எடுத்துப்பார். இதோ ஈரோட்டில் அருந்ததிய சொந்தங்கள் தாயகம் திரும்பிய நம் மக்கள் வாழ்விடங்களை நீ ஆக்கிரமிப்பு அப்புறப்படுத்து, வீட்டை எங்க இடிச்சுப்பார். தம்பி ஆட்கள் தான் தம்பி, நாங்க சின்ன சின்ன ஆளுங்க, வேலையை ரொம்ப சீரியஸா செய்வோம். தம்பி நீ ஒன்றும் பண்ண முடியாது தம்பி. நாங்கெல்லாம் 1-2 படிச்சது ஜெயில் கம்பி என்னத்தான். ஆமா, என்
என் சொந்தக்காரன் பூரா போலீஸாகவும் வக்கீலாகவும் இருக்கிறது படிச்சது எங்களுக்காக தான். இந்திய நிலப்பரப்பில் ஒரே நாளில் 100 வழக்கு வாங்கின ஒருத்தருக்குன்னா நான் தான். உங்களை போல கொள்ளையடிச்சு ஊராஞ்சொத்து திருடி உலகில போட்டு 30,000 கோடி 40,000 கோடி திருடி சத்தில்ல, மக்களுக்காக போராடி பேசி பெரியாரை இழிவுபடுத்தி விட்டாருன்னு வழக்கு. பைத்தியக்காரங்களுக்கு பிறந்த பைத்தியக்காரங்களா, 60 ஆண்டுகளா உங்க பெரியார் தாண்டா என் இன மக்களையும் எங்களையும் இழிவுபடுத்தி. உண்மையிலேயே நீங்க எங்கிட்ட இப்படி மண்டிட்டு பொது மன்னிப்பு கேட்கணும்டா, தெரியாம பண்ணிட்டோம். இதெல்லாம் ஒரு கால கொடுமை. நீ விட்டு போயிடுவேன்னு நினைக்கிற தம்பி. மறுபடியும் சொல்றேன், வரலாற்றிலேயே நீ முதலா இப்பதான் ஒரு எதிரியை சந்திக்கிற. நீ இயற்கை தனக்கென்று ஒரு பேரிடர் வருகிற போது தன்னை தற்காத்தான் பருவம் தவறி பெய்கிற மழை, வீசுகிற காற்று. இனி இந்த உலகத்தில் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல எங்கும் பருவமழை கிடையாது. புயல் மழை, பெருமழை தான் காரணம். நீ இந்த பூமி பந்தை சிதைச்சு நாசமாக்கிட்ட. புவி வெப்பமாகுது சொல்ற, ஏன் வெப்பமாகுதுன்னு சொல்ற ஒரு நான் சொல்றேன்டா. வெப்பமாகுது, புவி வெப்பம் ஆகிருதான் நீ ஆக்கிட்டிய. பருவநிலை மாறிச்சா நீ மாத்திட்டிய. பைத்தியக்கார பிள்ளைகளை இதை சரி செய்ய முடியும்னா இந்த தாயின் மகன் எங்கனால தான்டா முடியும். தாயின் பிள்ளைகள் எங்கனால தான் முடியும். இந்த மண்ணை மக்களை பேடன் கொண்டு காதலிக்கிற பிள்ளைகளா தான்டா அது முடியும். அப்ப ஒரு தகவமைத்துக் கொள்வது போல 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் சிதைந்து சிதைந்து அழிந்து கொண்டு போகிற போது இந்த பூமியை ரட்சிக்க மீட்க இறைமகன் இயேசு வந்தது போல எல்லாம் அல்ல ஏக இறைவன் அளவற்ற அருளாளன் அல்லாஹ் அவர்கள் தன்னுடைய தூதராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தது போல எங்கெங்கு அநீதி நடக்கிறதோ அங்கெல்லாம் நான் அவதாரம் எடுத்து வருவேன் என்று எங்களுடைய மாயவன் உங்களுடைய கிருஷ்ண பரமாத்மா சொன்னது போல தமிழ் பேரினம் மொழி சிதைந்து, கலை இலக்கிய பண்பாடு சிதைந்து, மானம் அழிந்து அழிவின் விளிம்பிற்கு போகும்போது என் அன்னை தமிழ் தாய் வரலாற்றின் வயிற்றிலிருந்து பெற்றால் ஒரு மகனை, அவன்தானடா எங்கள் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன். அவன் சொன்னான், உலகெங்கிலும் பரவி 13 கோடி தமிழ் தேசியர்கள் தமிழின மக்கள் வாழ்ந்த போதிலும் தமிழ் ஈழ நாட்டில்தான் தமிழின மக்களின் ஆன்மா விழித்துக் கொண்டதுங்கிறார். எப்படி விழிப்பு? நாம் அடிமையாக வாழ்கிறோம். நாம் உரிமை இழந்து கட்டுண்டு அடிமையாக வாழ்கிறோம். வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது. அதுவும் அந்த சுதந்திரத்திற்காக சாவது மேலானது என்ற விழிப்பு தமிழ் தேசிய மக்களில் தமிழீழ நாட்டில் வாழ். அதனாலே அன்பு மக்கள் தலைவனின் பின்னால் செல்லவில்லை. பிறந்த நாட்டிற்காக உயிரை கொடுத்து போராட வந்தார்கள். 50,000 பேர் 5 பேரோட காட்டுக்குள் நுழைந்த தலைவன் 50,000 பேர் அவனுக்காக செத்திருக்கிறார்கள். ஒரு துப்பாக்கி வாங்க காசு இல்லாமல், ஒரு பிஸ்டல் ஒரு ரிவால்வர் வாங்க காசு இல்லாமல், அக்காவின் அவனுக்கு போட்டு மோதிரம், அப்பப்போது பள்ளிக்கூடத்துக்கு செல்லும் போது தின்பண்டம் வாங்கி கொடுக்க காசு, எல்லாவற்றையும் சேர்த்து வைத்து ஒரு துவக்கை வாங்கி தன் நாட்டின் விடுதலைக்கு புரட்சிகர விடுதலை போராட்டத்தை தொடங்கி அவன் உலகத்தின் அதிநவீன ஆயுதங்களை வைத்து அன்னை நிலத்தின் விடுதலைக்கு போராடினான். இப்பவும் சொல்றா அப்பவும் சொல்றா, நீ சிரி சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு சீமான் ஒரு தடவை சிரிடா, டேய் சிரிடா. அன்னைக்கு ஒரு தடவை ஆமக்கரின்னு சொல்றான், அன்னைக்கு ஒரு தடவை இந்த போட்டோ பையன்னு சொல்றான், அன்னைக்கு ஒரு தடவை அரிசி கப்பல்னு சொல்றான். டேய் நல்லா ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் போறேன்னா அன்னைக்கு ஒரு தடவை சொல்றான் AK-74 சொல்றான், அன்னைக்கு ஒரு தடவை சொல்றான்டாடா.
எங்க கிட்ட ஒரு பழக்கம் இருக்குடா, என் தலைவன் ஒரு பழக்கம் இருக்கு. என் என்ன தெரியுமாடா, சாப்பாடு போட்டு சாப்பிட்டு இருக்கும்போது நல்லா இருக்கான்னு கேட்பாரு. நல்லா இருக்கான்னா ரொம்ப சுவையா, இது அங்க போய் சொல்லணும். என்ன அதுக்கு தாண்டா என்னை பக்கத்தில் வச்சு என் தலைவன் படிப்பிச்சான். என் தலைவன் யார், என் இனம் எப்படிப்பட்டது, எங்கள் போராட்டம் எதற்கு தொடங்கியது, இந்த இனத்திற்கு இந்த தேசத்தின் தேவை என்ன, அதற்கு நாங்கள் கொடுத்த விலை என்ன. நீ ஒரு பணத்தை கொடுத்து விலையை கொடுத்த பொருளை வாங்குவாய். நாங்கள் விரும்பிய விடுதலைக்கு உயிர்களையாக கொடுத்திருக்கிறோம். ஆனால் இன்னும் அந்த விடுதலையை வாங்கவில்லை. விட்டு விட்டு போய்விடும் என்று நினைக்காதே. என் தலைவனின் இடுப்பில் இருக்கிற துவக்க ஆயுதம் மிச்சம் வைத்ததை அவனுடைய பிள்ளைகள், அவன் அந்த விடுதலைக்கு துவக்கை தூக்கினான். அவன் பிள்ளைகள் வாக்கை தூக்கி இன்னொரு ஆயுதத்தில் அதே விடுதலையை வென்று முடிப்போம். ஆயுதம் மிச்சம் வைத்ததை நான் உன்னை நேசிக்கிறேன். காதலுக்கு பரிசு அவர் ஓட்ட போட்டு மை இவங்க மாதிரி ஒரு கூட்டம் பொய்யா பேசி கற்பிச்சு விட்டுருவான். இவங்க எப்படிப்பட்ட ஆளுங்க தெரியுமில்ல, என் பக்கத்து வீட்டுல பசுமாடு கண்ணு ஓட்டுருக்குன்னு சொல்ல பெரியார் தாங்க காரணம். ஐயோ ஐயோ, எங்காலே என்கிட்ட சொல்லுவார் எங்க அண்ணன், தம்பி நம்ம மக்களுக்கு ஒரு நோய் இருக்கு, முதல் குரங்கே தமிழ் குரங்குன்னு சொன்னா ஆமான்னு நம்பிடுவாங்க. நம்ம அதுல பெருமைப்பட்டு புரியுவாங்க. அது மாதிரி எதா இருந்தாலும் பெரியாருன்னு சொல்லிடும். இப்படி சொல்லி பாரு, குடிக்க வச்ச 5 லட்சம் பேர் தாலி எடுத்திருக்காங்க. இது அவர் தாங்க காரணம். சொல்ல உலகத்துல லஞ்சம் வாங்குறது என்ன தப்புன்னு கேட்ட முதல் தலைவன் சொல்ற, என்ன தப்பு? கான்ட்ராக்ட் கொடுக்குறோம், 100 ரூபா சம்பாதிக்கிறான், அவன் 40 ரூபா நமக்கு கமிஷன் கொடுத்தா அதுல வாங்கின என்ன தப்பு? அவன் தலைவனின் பிள்ளைகள் தானே கமிஷன் பண்ணி நடத்திக்கிட்டு உழைக்கிறாய் என்ற பெருமிதமும் திமிரும் கொள்ளுங்கிறார். அந்த பெருமிதம் திமிரோட உங்கள் பிள்ளைகள் நிற்கிறோம். நாங்க வேலை செய்யறது, நாங்க ஜெயிக்கிறது. இங்க 4 பொண்டாட்டி கட்டி பெத்த பிள்ளைக்கெல்லாம் பதவி கொடுக்குற, புரியுதா? திராவிடன் பல துணைகளை கட்டிவான். என் தாத்தன் காமராஜ் ஒரு துணையும் கட்டாமல் பல அணைகளை கட்டியவன். திராவிடன் ஒரு அணையும் கட்டாமல் பல துணைகளை கட்டியவன். நாங்கள் யார்? பெற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் பதவி கேட்ட தலைவனின் வாரிசுகள் அல்ல. பெற்ற பிள்ளைகள் எல்லாம் தாய் நிலத்தின் விடுதலைக்கு பணியிட்ட ஊடக பெரும் புரட்சியாளன் பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்கள். நீ இந்த ஓட்ட போட்டா போடு, போடலைனா போ, என்ன வெள்ள வச்சா வை, வைக்கலைனா போ. ஆனால் உன் வயிற்றுல பிறந்த கடமை சிறந்து வாழ வேண்டும் என்றால் நமக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு அரசியல் விடுதலை தான். எல்லா துன்ப பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே என்று அண்ணல் அம்பேத்கர் அறிவுறுத்தியதற்கு ஏற்ப என் அன்பு சொந்தங்கள், என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள், அறிவார்ந்த பெருமக்கள், நீங்கள் இந்த மைக் சின்னத்திலே வாக்கு செலுத்தி என் உயிர் தங்கை சீதா லட்சுமியை வெற்றி பெற செய்யுங்கள். என்னுடைய வெற்றி என் தங்கையின் வெற்றி அல்ல, நாம் தமிழர் கட்சியின் வெற்றி அல்ல, என் இனத்தின் வெற்றி, இந்த மண்ணின் மக்களின் மகத்தான வெற்றி. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.